வணக்கம். இன்னைக்கு பல்லடத்துக்கு பக்கத்தில கணபதி பாளையத்தில நம்ம கஸ்டமருடைய புது பில்டிங்கில போட்டிருந்து புது போர்வெல் டெஸ்டிங் மோட்டார் மாட்டலான்னு வந்தோம். இந்த போர்வெல் ஓடும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணி எவ்வளோ வந்துன்னு அவங்களுக்கு தெரியல. காரணம் என்ன, வண்டியில வந்த யாருக்கும் போர்வெல்ல ட்ரில் பண்ண வந்த வண்டியில வந்த யாருக்கும் வந்து தமிழ் தெரியல. இவங்க கேட்குறது அவங்களுக்கு புரியல. அவங்க சொல்கிறது இவங்களுக்கு புரியல. வண்டி ஓனருக்கு கால் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து டில்லர்கிட்ட பேசிட்டு போர்வெல்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொன்னார். ஆனால் இவங்களுக்கு ஓடும்போது கொஞ்சம் தண்ணி வந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னாங்க. 800 அடி போட்டிருந்துருக்குறாங்க. சரி தண்ணி வாங்கி ஊற்றிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பில்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதாச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம அங்கே போயிட்டு மோட்டார் மாட்டி ரன் பண்ணிட்டோம். 750 மாட்டி ரன் பண்ணியிருந்தோம். திரும்ப 2 நாள் கழித்து கட்டலான்னு போனோம். இந்த போருடைய ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நிறுத்தி போடும்போது 45 நிமிஷம் 3/4 மணி நேரம் உங்களுக்கு தண்ணி கன்டினியூஸாக வருது. இது வந்து தாராளமாக யூடியூப்ஸ்குள்ள தாராளமாக தாட்டும். இது அவங்க ஒரு 3 ஹெச்பி மோட்டார் போட்டு ஒரு 800 அடி வேலை செய்யக்கூடிய மோட்டார் போட்டு ஒரு 750 அடி மாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி வந்து கன்டினியூஸாக நிற்காம 1 ஆவரேஜாக வரும். நம்ம மோட்டர் கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுக்கும். அந்த மோட்டர் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும்போது நம்மளுக்கு தண்ணி நிற்காம கன்டினியூஸாக வரும். இந்த போர் வந்து சக்ஸஸ் தான். பிடிசிக்கு தாராளமாக தாட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஒரு டெஸ்ட் மோட்டார் மாட்டி பார்த்துக்குங்க. அதுதான் போருடைய ஃபைனல் ரிசல்ட்.